சார் வணக்கம். வணக்கம். டெல்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்க கூட்டம் ஒரு முக்கியமான ஒரு கூட்டம். தலைமை தாங்கியவர் ஓம் பிர்லா அவர்கள், சபாநாயகர் தலைமை தாங்கியவர்கள். மற்ற மாநில சபாநாயகர்கள், சட்டப்பேரவை சபாநாயகர்கள், யூனியன் டெரிட்டரி சபாநாயகர்கள் கலந்துருக்காங்க. அப்போ அவர்கள் அங்கே பல விஷயத்தை பேசியிருக்கிறாரு. அவர் என்ன ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறாருன்னா, ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சியால் இயற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் அதுக்கு எதிர்க்கட்சிகள் வெளியிடப்பு செஞ்சால் கூட அது போன்ற தீர்மானங்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்கிறாங்க. ஆனால் தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றினா கூட அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே போட்டு உடைச்சிருக்கிறாரு. இந்த நிலைமை மாறுங்கிற சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசாங்கம் ஒரு அதிகார குவிப்பை விரும்புகிறது. எப்பொழுதுமே மத்திய அரசாங்கம் சொல்வதை மாநில அரசு கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர மாநில அரசுக்கென்று ஒரு தனியான கருத்து இருக்கக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அது பல விஷயங்களில் நம்ம பார்த்தோம். நீட் தேர்வு விஷயத்தில் ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரே குரலாக ஒலிக்கிறது. அதிமுகவுக்கும் நீட் எதிர்ப்பு இருக்கிறது. அது திமுகவோடு இணைய முடியவில்லையே தவிர அந்த கருத்தோடு. ஆனால் அந்த கருத்து அவர்களுக்கு தனித்து இருக்கிறது. தனித்துவமாக அவர்களுமே ஜெயலலிதா இருந்த காலகட்டங்களில் மிக கடுமையாக அவங்க எதிர்த்த வரலாறு அவங்களுக்கும் இருக்கிறது. அப்போ எதிர்கருத்து கொண்டவர்களை அதிகாரத்திலே இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்களை அதிகாரமற்றவர்களாக நடத்த வேண்டும் என்று இவர்கள் நடைமுறைப்படுத்துவது என்பது முதலில் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. அரசியல் சாசனத்தை அவமானப்படுத்துவது. இதைத்தான் அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க. இப்போ நான் ஜிஎஸ்டியை நான் ஏற்க மாட்டேன், என்னுடைய பிணத்தின் மீது தான் நீங்கள் ஜிஎஸ்டியை நிறைவேற்ற முடியும் என்று ஒரு முதலமைச்சர் சொன்னார். அந்த முதலமைச்சர் யார் என்று சில பேர் கேட்கிறார்கள். அவர்தான் கடந்த காலங்களிலே குஜராத்துக்கு முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு நம் தலை மீது நம்மளுடைய கழுத்து வரைக்கும் நம்மை ஜிஎஸ்டியால் புதைத்த பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள். அவரே அதை பேசியிருக்கிறார். இப்போ அதே மாதிரி நீட் தேர்வு அவரும் எதிர்த்திருக்கிறாரு. ரொம்ப வினோதமாக இருக்கிறது. அதாவது நீங்கள் அம்பி என்று அந்நியன் என்று 2 கேரக்டர்ல ஒரே ஆள் நடிச்சது சினிமாவில் பார்த்துருப்பீங்க. நடைமுறையில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் இந்த நாட்டுக்கு மாண்பு மிகுவாக இருக்கிறாரு, பாரத பிரதமராக இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் போய் போர்கள் நடக்கக்கூடாதுங்கிறாரு. உள்நாட்டு போரை அவர் தான் நடத்தி வைக்கிறாரு. இங்க மணிப்பூர் கலவரங்களை பாஜக நடத்தி வைக்கிறது. கலவரங்களின் வழியாகவே பாஜக நடத்தி வைக்கிறது எப்படி சொல்ல முடியாது? அது மணிப்பூர் எம்எல்ஏ சொல்றாரு, பாஜக எம்எல்ஏ சொல்றாரு. நானா சொன்னேன்? மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏ சொல்றாரு, இந்த கலவரத்துக்கு, மணிப்பூர்ல நடந்துட்டு இருக்கிற கலவரத்துக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாஜக உறுப்பினர்கள் சொல்வதை நம்ம மறுக்கக்கூடாது. நீங்களும் நானா மறுக்கக்கூடாது. ஜனநாயக விரோதம். அவர் சொன்ன வாக்குமூலம் அது ஆதாரம் வேணா இருக்கு. நீங்க வேணா நான் பேசும்போது எடுத்து அந்த ஆதாரத்தை வேணா போடுங்க, நான் தர்றேன் உங்களுக்கு அதை. அப்போ முழுக்க ஒரு பக்கம் கலவரத்தில், அதாவது என்னன்னா திருநெல்வேலி போலீஸ் 2 பேரும் ஒரே ஆளாக இருந்தா நீங்கள் யாரை கைது செய்வீங்க, யாரு மேலே நடவடிக்கை எடுப்பீங்க? அவர் பகலில் போலீஸாக இருப்பாருங்க, நைட்டு அவரே சுவரேறி குதிப்பாருங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அது போன்ற ஒரு இரட்டை நிலைப்பாட்டை பாஜக பல இடங்களில் செய்யுது. மாநிலங்களே இல்லாமல் ஒழிக்கலாங்கிற ஒரு முடிவில் அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் அவங்க கையில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கடைசி அஸ்திரமாக இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரே தேர்தல், ஒரே நாடு என்றெல்லாம் சொல்கிறாங்க. அதில் வேற ஒரே குடும்பம்னு வேற சொல்கிறாங்க. ஒரே குடும்பம் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. முதல்ல குடும்பம் இருக்காங்கிறதே எனக்கு தெரியல. சில தலைவர்களுக்கு குடும்பம் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. இப்படி ஒரு அரசியலை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால இவங்களுக்கு அடுத்து என்ன செய்ய போறாங்க? இந்த ஒரே தேர்தலாம் வந்துச்சுன்னா என்ன செய்ய போறாங்க? 3 வருஷத்துல ஒரு ஆட்சியை கலைச்சி விட்டுட்டு மறுபடியும் தேர்தல் வச்சு அவன் 2 வருஷம் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப மாநிலம் இருக்கக்கூடாது. அது ஒரு யூனியன் பிரதேசங்கள் எப்படி அதிகாரமற்ற தன்மையில் இருக்கிறதோ அப்படி இருக்கணும் ஒன்று. அப்புறம் அப்படி இல்லைன்னா எல்லா மாநிலங்களும் எதிர்காலத்தில் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று பாஜக விரும்புகிறதுனா காஷ்மீரில் நடத்துனாங்க பாருங்க. திடீர்னு எல்லாரையும் ஆட்சியை கலைத்து விட்டு அதிகாரமற்ற ஒரு மாநிலமாக அதை அறிவித்து விட்டு முதலமைச்சர்களை வீட்டு சிறையில் வைத்து விட்டு தேர்தலே நடத்தாம பல ஆண்டுகள் காலம் கடத்தினாங்கல்ல. இப்போ நாடாளுமன்ற தேர்தலாம் முடிந்த பின்னாடி இப்போ சட்டமன்ற தேர்தல் நடத்துறதுக்கு அவங்க ரொம்ப பெருந்தன்மையோட முன் வந்திருக்கிறாங்க. இதே நிலைமையை ஒவ்வொரு மாநிலத்திலும் நான் நினைச்சா தான் தேர்தலை கூட நடத்துவேன். இல்லைன்னா அது காபந்து அரசு கவர்னர் ஆட்சியில் இருக்கும், குடியரசுத் தலைவருடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ நான் கேட்குறேன், இப்போ ஒரே தேர்தலை நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, அது அமைச்சரவை வரைக்கும் இப்போ ஒப்புதல் பெற்றாங்கல்ல, அது 3/2 கணக்கெடுப்புக்காக காத்திருக்கிறது. 100 பேரை சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிட்டா நடைமுறைப்படுத்திடலாங்கிற விருப்பத்தோடு அவங்க வேலை செய்கிறாங்கல்ல. அப்படி நடைமுறைப்படுத்திட்டா என்ன ஆகும்? இப்போ தமிழ்நாட்டுக்கு 1.5 வருஷத்தில் சட்டமன்ற தேர்தல் வரணும்.
ஒரே தேர்தலை நடைமுறைப்படுத்தினா என்ன ஆகும்? அடுத்து ஒரு நம்ம உட்காந்துருக்க வேண்டியதான், ஒரு 2 வருஷம் உட்காந்துருந்தோம்னா அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வர்ற வரைக்கும், இப்போ தான் 6 மாதம் ஆயிருக்கு, நம்ம ஒரு கொஞ்சம் காலம் இருந்தோம்னா, ஒரு 3 வருஷம் காத்திருந்தோம்னா, அந்த 3 வருஷத்தில் என்ன நடக்கும்? இப்பயே ஆளுநர் வந்து வாழ ஆற்றாப்புல நிறையா சனாதனத்தை கண்டுபிடிச்சதே வள்ளலார் தாங்கிறாரு திடீர்னு. நிறைய வந்து மனநல காப்பகத்தில் இருக்கிறவன் உலர்னதை விட அதிகமான தவறான கருத்துக்களை, பிறழ்வான கருத்துக்களை, பொய்யான கருத்துக்களை, அவதூறுகளை, திரிவுகளை தொடர்ந்து தமிழர்கள் மீது குப்பையள்ளி குட்டுறது மாதிரி கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஆளுநர் பதவியிலேருந்து சொல்றாரு அதை. ஆர்எஸ்எஸ்ஸின் கருத்துக்களை பூரா வந்து அவர் வந்து ஒரு அதிகார பீடத்தில் இருந்து நமக்கு போதிக்கிறார். நம்ம வரிப்பணத்தில், தமிழர்களின் வரிப்பணத்தில் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவர் அதை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளால் எதையுமே செய்ய முடியல. அதைத்தான் சபாநாயகர் வந்து அப்பா வந்து நாங்கள் அனுப்புறதை பூராமே ஆளுநர் மாளிகையில் வச்சு அவர் படுக்கையில் வச்சு அவர் படுத்து தூங்கி அவர் வாட்டுக்கு நிம்மதியாக இருக்கிறாருங்க. அப்போ இது யாரை அவமானப்படுத்துது? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து எல்லாரும் சேர்ந்து தீர்மானத்தை ஏற்றுறாங்க, அது தனிநபர். அவர் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி இல்லையா? அப்போ எல்லா மக்களையும் தானே அவமானப்படுத்துறீங்க. அப்போ எல்லா மக்களும் சேர்ந்து ஓட்டு போட்டு ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் வந்து அதை குப்பை தொட்டியில் போட்டாருன்னா, அவர் ஏற்கனவே சொன்னாரா இல்லையா, நான் வந்து மௌனமாக இருக்கிறேன்னா அது வேலைக்கு ஆகாதுன்னு அர்த்தம், குப்பை தொட்டியில் போனதாக தான் அர்த்தம், வெளிப்படையாக சொன்னாரா இல்லையா? அப்போ இப்படி ஒரு ஜனநாயக படுகொலையை வந்து, அதாவது ஜனநாயகத்தின் கல்லறையாக கவர்னர் மாளிகையை மாற்றிவிட்டார்களோ என்கிற கவலை வந்து உண்மையாக வந்து இதை விரும்பக்கூடியவர், ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு அந்த அக்கறை இருக்கிறது. அப்பாவை அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் ஓம் பிர்லா தலைமையில் எதுக்கு அந்த கூட்டம் போட்டாங்க? ஏன்னா மயிலாப்பூர் பக்கத்தில் ஒரு மணமயில் மன்றம் இருக்குது, நகைச்சுவை மன்றம் இருக்குது. எல்லாரும் கூடி கூடி பேசி அவங்களுக்கு சிரிச்சுக்கிடுவாங்க ஒரு ஜோக் சொல்லி. அது மாதிரி எதிர்காலத்தில் அரசியல் சாசனங்களை வந்து அர்த்தமிழக்க செய்து விடுவார்களோ, நகைச்சுவை மன்றமாக மாற்றி விடுவார்களோ என்கிற அச்சத்தை தான் அப்பாவை வெளிப்படுத்துகிறார். நம்ம அரசியல் சாசனத்தில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதில் பின்பற்றப்படுது. பட் அது குறித்து ஆளுநர் என்ன கருத்து சொல்கிறாருன்னா வந்து அது இடைச்செருகல், ஐரோப்பிய கான்டினென்ட்லேருந்து வந்து ஒரு இடைச்செருகல், அதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாரு. பட் இன்றைக்கு இருக்கிற இந்திய அரசியல் வந்து வேற மாதிரியான பாதையில் போயிட்டுருக்கு, மதச்சார்பற்றதா அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் அவர் தெரிவிக்கக்கூடிய இந்த கருத்து எதை கொண்டு அதோட சீரியஸ்னஸ் எப்படி பார்க்குறீங்க? அந்த இடைச்செருகல்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பாஜகவினுடைய இடைச்செருகல் தான் ஆளுநரே. அதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா, பிரிட்டிஷ்காரர்கள் தான் இந்த நாட்டை கெடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கார்ல் மார்க்ஸுக்கு பொருளாதாரம் தெரியாதுன்னு ஒரு முறை சொன்னார். அது உண்மைதான். ஏன்னா இவருக்கு தெரிந்த பொருளாதாரம் கார்ல் மார்க்ஸுக்கு தெரியாது. அது மாதிரி நிறைய தத்துவ முத்துக்களை வந்து அப்பப்போ உதிர்ப்பார் ஆளுநர். இப்போ புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காரு, மதச்சார்பின்னு ஒன்றே கிடையாதுங்கிறாரு. இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இன்னும் அரசியல் சாசனம்லாம் நடைமுறையில் இருக்குது. இது மதச்சார்பற்ற நாடுங்கிறது அரசியல் சாசனத்தில் இருக்குது. அதையெல்லாம் அவர் படிக்க மறந்துட்டாரா, படிக்கலையா, நினைவு சார்ந்தவருக்கு ஏதாவது பிரச்சனையா என்று நமக்கு தெரியலை. தனி மனிதனுக்கு மதம் இருக்கிறது. ரொம்ப பேர் புரியாமல் இருக்கான். என்ன மதச்சார்பற்ற நாடுங்கிறீங்க, பெரும்பான்மை இந்துக்கள் தானே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான் சில பேர். தனி மனிதனுக்கு மதம் இருக்கிறது, ஒரு அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது. தனி மனிதன் போய் சாமி கும்பிடலாம், தொழுகை பண்ணலாம், அப்புறம் ஜபம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அரசாங்கம் அந்த வேலையை வேலை திட்டமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களுடைய வழிபாட்டு உரிமைக்கு அனுமதி தரணும். கோயிலில் திருவிழா நடத்துகிறோமா, வந்து போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்கணும். அரசு வந்து வழிபாட்டுக்கு உறுதுணையாக நிற்கலாம். அரசே அதனுடைய ஒரு பகுதியாக மாறிவிடக்கூடாது. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், பாஜக வந்து என்ன செய்யுது? பாகிஸ்தான் தான் நமக்கு எதிரி அப்படி சொல்லுதில்ல, இப்போ வந்து இஸ்லாமிய வெறுப்பை வந்து கக்குறாங்கல்ல. பாகிஸ்தான் என்னென்ன செய்யுதோ அதை பூராமே பாஜக செய்கிறான். அது எப்படி நமக்கு புரியல. யாரை வந்து தவறுன்னு சொல்கிறானோ அவனுடைய ஃபார்முலாவை தான் அவன் பின்பற்றான். அவன் மதச்சார்பை வந்து முன்வைக்கிறானா, இவனும் மதச்சார்பை முன்வைக்கிறான். இப்போ நான் என்ன கேட்குறேன், பெரும்பான்மை இந்துக்களுக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டு விட்டது? ஒரு அநீதி இழைக்கப்படலை. பாபர் மசூதியை இடித்து அது மேலே கோயில் கட்டுற அளவுக்கு பெரும்பான்மை என்பது ரொம்ப வலிமை மிக்கதாகத்தான் இருக்கிறது. அரசியல் சாசனத்தை அந்த பள்ளத்தை தோண்டும் போது, அஸ்திவாரத்தை தோண்டும் போது அதை கீழே அரசியல் சாசனத்தை உள்ளே போட்டு தான் மேலே பாபர் மசூதியை வந்து உடைச்ச இடத்துல இருந்து ஒரு கோயிலை கட்ட முடியுது இங்கே. அப்போ இங்கே நடைமுறையில் எல்லாமே நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் பாருங்கள். ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க, ஒரு கோயில் வச்சுருப்பான். பல இடங்களில் பாருங்கள். நீங்கள் ஒரு காவல் நிலையத்துக்கு போங்க, சாமி போட்டா வச்சுருப்பான் பின்னாடி. இது மதச்சார்பற்ற நாடு தான். நடைமுறையில் இது ஏற்கனவே மதச்சார்புடையதாக இருக்கிறது. ஆனால் அரசியல் சாசனம் என்ன வழங்கியிருக்கு, உரிமை வழங்கியிருக்குன்னா எல்லாரையும் சமமாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. சமமாக நடத்துறதுல இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? ஆளுநருக்கு என்ன பிரச்சனை, பாஜகவுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் மதத்தை வைத்துக்கொண்டு போனால் என்ன கேட்குறேன், இப்போ சங்கிகளுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு கியூ வச்சு பெட்ரோலை கம்மி விலையில் ஊற்றுறாங்க எங்கேயாவது? கிடையாதுல. சங்கின்னு வந்து தெரிஞ்சது பின்னாடி நாங்கள் ஜிஎஸ்டி போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை பெரும்பான்மை இந்துக்களுக்கு மீது வரி விதிப்பில் வந்து விலக்கு கொடுத்துருக்குறாங்களா, வரி விலக்கு கொடுத்துருக்குறாங்களா? எல்லாரும் ஒரே துயரத்தை தான் அனுபவிக்கிறோம், எல்லாருமே ஒரே கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறோம். ஏன் இந்த ஏமாத்து வேலைங்கிறத நம்ம கேட்குறோம்.
பெரும்பான்மை என்பது உங்களுக்கு என்ன? வாக்கு வங்கி. சிறுபான்மை மக்களை வந்து வன்முறையாளர்களாக, தீவிரவாதிகளாக, சமூக விரோதிகளாக சித்தரிப்பதன் மூலமாக பெரும்பான்மை சமூகத்தை ஒன்று திரட்டுகிற ஒரு உத்தியை நீங்க அரசியல்ல கையாளுறீங்க. அவ்வளவுதானே. வேற என்ன உங்களுக்கு அரசியல் இருக்கிறது? உங்களுக்கு மதச்சார்பின்மை ஏன் வந்து உறுத்தலாக இருக்கு? நான் கேட்கிறேன், இப்போ வந்து இந்த நாட்டை வந்து இந்து நாடாக அறிவிச்சிட்டாங்க. ஒரு 45 கோடி இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கான். 84% இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கான். எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துருவாரா மோடி? இந்த நாட்டை வந்து உடனே வந்து மதச்சார்பற்ற நாடுங்கிறது வேணா நீக்கிடுவோம், எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துருவாரா அவரு? வாழ்வாதாரத்தை வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சுருவாங்களா? பெட்ரோலை வந்து குறைந்த விலைக்கு கொடுத்துருவாங்களா? ஜிஎஸ்டி வந்து இந்த மாதிரி நெருக்கடி இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிடுவாங்களா? யாரை ஏமாத்துறீங்க? இதுதான் நம்ம கேள்வி. இல்லை சார், மதத்தை வைத்துக் கொண்டு எதற்கு ஏமாத்துறீங்க? இப்போ இதெல்லாம் ஏமாற்றக்கூடிய நடவடிக்கைன்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க. பட் இந்த ஏமாற்றக்கூடிய ஒரு அரசு தான் மக்கள் மறுபடியும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த அரசியல் நம்ம பார்க்குறோம். அதாவது பெரும்பான்மையில் இருந்தாலும் சரி, திரும்ப அந்த அரசு தான் வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஏதோ ஒரு வகையில் மக்கள் வந்து இந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. எங்க அரசியல் படுத்தப்பட்ட மாநிலங்களாக இருக்கக்கூடிய கேரளாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ அரசியல் உணர்வு பெற்றவர்கள் இடத்துல மேற்கு வங்கத்திலேயோ பாஜக எங்கேயாவது இருக்கிறதா? பினராயி விஜயன் வந்து கேரளா முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் சொன்னார், பாஜக ஒரு இடத்துல வெற்றி பெற்றா என்ன செய்ய அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், அந்த பகுதியில் அதிகமான பள்ளிக்கூடங்களை திறப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அரசியல் அறிவற்ற மூடர்களாக வட மாநிலங்களில் பல பேரை வந்து நம்ம அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. மோடிக்கு ஓட்டு போட்டுட்டு திராவிட மாடல் அரசிட்ட வந்து இங்கே வந்து நிற்கிறான் சம்பளத்துக்கு. உண்டா இல்லையா? நம்ம யாராவது மறுக்க முடியுமா? இது ஒரே இந்தியாங்கிறான். அவனுக்கு வந்து அவனுக்கான வாழ்வாதாரம் இங்கே கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச கூலியே வந்து அவனுக்கு ஏதோ நம்ம ஊர் தமிழ்நாட்டில் இருந்து இருக்கிறவன் பூரா வேலைக்கு எங்கே போகிறான்? அமெரிக்கா போகிறான், சிங்கப்பூருக்கு போகிறான், வெளிநாடுகளில் அதிக சம்பாத்தியத்துக்காக டாலருக்காக போகிறான். ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்தால் கிளம்பலான்னு போகிறான். அவன் இங்கேருந்து குறைந்தபட்ச கூலிக்காக இங்கே வர்றான். இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது யார்? குஜராத் மாடல் தான் இந்த நிலைமைக்கு அவன் ஆளாக்கி. அந்த குஜராத் மாடல் மட்டும் அந்த பொறுப்பு அவங்கள்ட்ட மட்டும் கொடுக்க முடியுமா? கடந்த கால காங்கிரஸ் கவர்மெண்ட்லையும் இதே மாதிரி வந்து புலம்பெயர்ந்து பலர் வந்து வேலைக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க இருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் போனவங்க இருக்காங்க, மும்பைக்கு போனவங்க இருக்காங்க. இது எல்லா காலகட்டத்திலையும் இருக்கிறதா. மெட்ரோபாலிட்டன் சிட்டியை நோக்கி நகரதுங்கிறது வளர்ச்சி குறைந்த மாநிலங்கள்லேருந்து நகரதுங்கிற இயல்பான ஒரு விஷயம் தான். ஆமாம். அப்போ வந்து காங்கிரஸ்காரன் சரியில்லை, வளர்ச்சி நாயகன் இவர் தான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இவர் என்ன வளர்ச்சி கொண்டு வந்தார்? காங்கிரஸ் காலத்தில் இவ்வளவு பேர் வந்து இடம்பெயர்ந்து நீங்கள் பார்த்தீங்களா? உங்கள் அனுபவத்திலேருந்து எனக்கு சொல்லுங்கள். நம்ம அரசியலை விட்டுருவோம். காங்கிரஸ் காலத்தில் இவ்வளவு வடமாநில தொழிலாளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கட்டுமான பணிகளுக்கு, சாதாரண தேநீர் கடைகளுக்கு, உணவகங்களுக்கு, சிறிய சிறிய வேலைகளுக்காக வேண்டி பெரும்பாலான பேர் வந்து சேர்ந்ததை நீங்கள் பார்த்தீங்களா? வளர்ச்சி நாயகனுடைய ஆட்சியில் தானே இது நடக்குது. காங்கிரஸ் கடந்த காலங்களில் தவறே செய்யலைன்னு நம்ம முட்டு கொடுக்க வரல. காங்கிரஸ் ஆட்சியிலையும் நிறைய தவறு. காங்கிரஸ் சரியாக இருந்து வந்தால் பாஜகவே வந்திருக்காது முல்ல. அது அரசியல் வரல, அது தனியாக பேசணும். ஆனால் இவங்க வந்து நாங்கள் நட்டமாக நிமித்திடுவோம், நாங்கள் தான் அடுத்து வளர்ச்சி நாயகன்னு சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு? அம்பானி அதானிக்கு தான் வளர்ச்சி நாயகனாக மாறி இருக்காங்க. தனி மனிதனுடைய வருமானம் ரொம்ப மிக மோசமான நிலைமைக்கு தானே போய்கிட்டே இருக்கு. இப்போ தனி மனிதர்களுடைய வாழ்க்கையை பூராமே நாசம் பண்ணிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய வளர்ச்சியை இந்தியாவின் வளர்ச்சின்னு சொல்றான். பாஜக மீதான விமர்சனத்தை தேசத்தின் மீதான விமர்சனமாக பார்க்க சொல்றான் என்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க. அதனால அதிகாரமற்றவர்களாக மாநில கட்சிகளையே அந்த சட்டமன்றங்களை வந்து உருவாக்கிட்டு எல்லா அதிகாரத்தையும் குவித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒன்றிய அரசாங்கம் உருப்பெற்று வருவது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால மக்கள் வந்து பாவம், மக்களுக்கு குறைந்தபட்ச தீமையை தேர்ந்தெடுக்கிறதா ஜனநாயகத்தில் வாய்ப்பு. பரிசுத்தமானவன தியாகிகளையோ தேர்ந்த மனிதர்களையோ தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு நமக்கு இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்பில் என்ன நினைக்கிறான்? நம்ம ஜாதிக்காரனுக்கு ஓட்டு போடணும், நமக்கு பணம் கொடுக்குறவனுக்கு ஓட்டு போடணும், நம்ம மதத்துக்கு ஓட்டு போடணும், ராமரை பற்றி அவர் தான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை தூண்டிவிடக்கூடிய ஒரு அரசியலும் செய்யணும். அதற்கு பலியாகிறவர்களுடைய அந்த அறியாமையை வந்து தங்களுடைய அரியாசனமாக மாற்றிக் கொள்கிறார்களே தவிர இது நிரந்தரமா, இது நீடிக்குமா என்கிற கேள்வி இருக்குது. அவனுக்கு அரசியல் விழிப்புணர்வு வருகிற போது இந்த இவர்களுடைய அஸ்திவாரம் வந்து கலைக்கப்படும், காலியாகும்னு நினைக்கிறேன். நன்றி சார்.